ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரெண்டரிங், அதுலேயும் வந்து வீரேல ஜிபியூ ரெண்டரிங் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸோடு தான் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போது இன்டீரியர் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து நான் வந்து என்னோடய இன்டீரியரில் பாருங்கள் கேமரா ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இன்டீரியர் வியூக்குள்ளேயே போய் காட்டுறேன். இந்த வியூ தான் வந்து கேமரா செட் பண்ண வியூ. இப்போது இதில் வந்து ரெண்டரிங் எடுக்கணும் அப்படின்னாலே நான் மாடல் செஞ்சாச்சு, கேமரா வச்சாச்சு. லைட்டிங் வந்து தேவைப்படும். இன்டீரியருக்குள்ளே எந்தெந்த மாதிரி லைட்டிங்லாம் செட் பண்ணலாம்? ஒன்று கூல் லைட் செட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி டே சன்லைட்டும் ஸ்கை லைட்டும் சேர்ந்த மாதிரி வந்து செட் பண்ணலாம். சன்லைட் வச்சு செட் பண்ணும்போது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே ஸ்கைலைட் செட் பண்ணும்போது அந்த சன்ரைசஸ் வந்து ஒரு சில இடத்துல வராது, ஏன்னா கூல் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நான் ஸ்கைலைட் செட் பண்ணி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சன்லைட்டை ஆட் பண்ணி கொண்டு வரதை பார்த்துருவோம். இப்போது வீரே சன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எங்கேருந்து செட் பண்ணலாம்? நான் இங்கேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துறேன். சன் க்ரியேட் பண்ணாலே ஸ்கை க்ரியேட் பண்ண சொல்ல எஸ் கொடுத்துருங்க. இப்போ எஸ் கொடுத்தோன்னா இந்த இடத்துல எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சுங்களா. இப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் வந்து கொடுத்துடலாம். இப்போ நார்மலாக ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுத்துட்டேன். இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுத்தும் நம்மளுக்கு ஏன் ரெண்டர் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடலில் எல்லாமே வந்து ஏன்னா விண்டோ எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த விண்டோ கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. மெட்டீரியல் எடுத்து அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு பண்ணிடலாம். அதே மாதிரி டாப்பில் இந்த ரெண்டு லைட்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணி விட்டுலாம். இப்போ மேலே இருக்க கிளாஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஹைட் பண்ணனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து கொள்ளுது. ஏன்னா ப்ரோ நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணலையான்னு கேட்டால் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரேம் பஃபரில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஷேடோவில் வச்சுருக்கேன். நார்மலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐசோலேட் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மெட்டீரியல் அப்ளை பண்ண அந்த ஆப்ஷன் வந்துடும். நம்ம இப்போ வந்து லைட்டிங்காக கொடுக்கறதுனால லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் எல்லாமே ஹைடாகி வரும். இது இல்லாமல் ஓவர் ஹைட் மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம், அது வந்து நம்ம இஷ்டம் தான், அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணிங்கன்னா லைட்டிங் ஏன் மெயினாக கொடுக்குறோன்னா சன்லைட்டோட ப்ராப்பரான ஒரு இது வெளிச்சிருக்கானு. இப்போ டாப் வியூவில் க்ரியேட் பண்ணனால ஃப்ரண்ட் வியூவில் இப்போ பாருங்கள் அப்படியே கிரவுண்டாக தான் இருக்கும். சன்லைட்டை மேலே தூக்குங்க. இப்போ மேலே கொண்டு வரும்போது ஓவராக பிரைட்னஸ் ஆகுது. இப்போது டாப் வியூவில் போய் உங்களுக்கு பிடிச்ச டைரக்ஷனில் வந்து நம்ம லைட்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல லைட் வெளிச்சிருக்கிற மாதிரி இருக்கான். பட் இருந்தாலும் ஓவர் பிரைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக சன்லைட்டோட இன்டென்சிட்டி வேல்யூ வந்து நீங்கள் ரிடியூஸ் பண்ணணும். இப்போது சன்லைட் செலக்ட் பண்ணிவிட்டேன். பராமீட்டரில் பாருங்கள் இன்டென்சிட்டி மல்டிப்ளையர் அப்படிங்கிற வேல்யூ மேக்ஸிமமே 0.5 வச்சுக்கோங்க. மினிமம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு 0.5 வைக்கிறேன். 0.5 வைக்கும்போது ஓரளவுக்கு வெளிச்சம் கம்மியாகி டீட்டெயில் தெரியுதுங்களா. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். 0.1 வச்சாச்சு. 1 வைக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற இமேஜஸ் எல்லாம் தெரியுது. பட் நான் சன் க்ரியேட் பண்ணும்போது ஸ்கை ஒன்று க்ரியேட் ஆச்சு. வெளியே ஸ்கை பாருங்கள் ஓவராக வந்து ப்ளீச் அடிக்குது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இன்னுமே 0.05 வைக்கும்போது ஓரளவுக்கு இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்கை தெரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சமே 0.03 ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சு. 0.02 கொடுக்கும்போது பாருங்கள் கரெக்டாக வந்து ஸ்கை தெரிய ஆரம்பிச்சிச்சு. 0.01 ஓகே, ஸ்கை வந்து எனக்கு நீட்டாக தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி பாருங்கள் ப்ளீச் வந்து அடிக்கலை, அதாவது ஓவராக ப்ளீச் அடிக்கல. பட் இன்டீரியருக்குள்ளேயும் வந்து லைட்டிங்கும் எனக்கு சுத்தமாகவே தெரியல. இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போது உங்களோட ஸ்கையை வந்து ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்கை பிடிக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஸ்கை ஓகே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட வச்சுக்கலாம். இல்லை ரிவர்ஸில் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ டாப்பில் ஆங்கிள்லேருந்து வர ஸ்கை வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆங்கிளில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் தான் செட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகே, எனக்கு இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டேபிள் மேலே பாருங்கள் சன்சைட் அடிக்குது. அதே மாதிரி இந்த சைடெல்லாம் இருக்கும்போது ரொம்பவுமே அருமையாக இருக்குது. இந்த ஒரு ஆங்கிளுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஸ்கையை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸ்கை ப்ராப்பர்ட்டிஸில் ப்ரீத்தம் ஈட்டி அப்படிங்கிறது ஒரு கலரு, இது வந்து ஒரு கலரு, ஓவர் காஸ்ட்டுங்கிறது ஒரு கலரு, அது இல்லாமல் ஹாசிகேட்டியோடது ஒரு கலரு, அதோட ப்ரோக்ரஸிவ் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா க்ளவுடு வந்து ஆன் பண்ணுங்கள். க்ளவுடு ஆன் பண்ணும்போது எக்ஸ்டீரியரில் க்ளவுடு வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் க்ளவுடோட டென்சிட்டி எந்த அளவுக்கு ரொம்பவுமே கம்மியாக வைங்க போதும். அதுக்கு அடுத்தது வேரியண்ட்டுங்கிறது க்ளவுட் இன்க்ரீஸ் ஆகுது. க்ளவுடோட அமௌண்ட்டு க்ளவுடோட ஹைட் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன்னா ஒரு 500 வச்சுக்கிறேன். க்ளவுடோட ஹைட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் போதும்.
ஓகே, இதான் வந்து என்னோட க்ளவுடோட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். ரெண்டாவது உள்ளுக்குள்ளே இருக்க கலர் பாருங்கள். சன்லைட் அடிக்கும்போது ஒரு yellowish கலர் மாதிரி தெரியுது. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா சன் பராமீட்டர்ஸில் கலர் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓவர்ரைடு அப்படின்னு வைக்கிறேன். ஓவர்ரைடு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்கையும் சன்னும் மிங்கிள் ஆகி உங்களுக்கு மீடியமாக ஒரு கலர் வரும். அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியலையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி ப்ரோ, இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக் அடுத்தது லைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுனால நான் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டர் செட்டப்பில், ஏன்னா ஒவ்வொரு டைமே என்னால் வந்து ஒரு லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ரெண்டர் எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் எலிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஆடில் வீரே டீனாய்ஸரும் வீரே லைட் மிக்ஸையும் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். லைட் மிக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்களா என்ன ஆகுனா ஃப்ரேம் பஃபரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்டராக்டிவ் ரெண்டர் கொடுக்கும்போது ஆக்சுவலாக இதில் வந்து இது ஆன் பண்ணனவே இங்கே டீனாய்ஸரையும் லைட் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக லைட் மிக்ஸ் ஆட் பண்ணனவே வீரே சன்லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் சன்லைட்டோட கண்ட்ரோல் வந்து ஈஸியாக உங்களால் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இது ஒரு ப்ளஸ். என்விரான்மெண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்கைலைட் இருக்குதுல்ல, ஸ்கையோட பிரைட்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது ஸ்கைலைட்டையுமே வந்து நம்ம இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 1 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த வேல்யூவே இருக்கட்டும். ஏன்னா மினிமம் இந்த வேல்யூ இருக்கும்போதே நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். டீனாய்ஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். டீனாய்ஸர் மைல்டு கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக, அதாவது எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஃபெதர் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதுவும் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா லைட்டிங் கண்ட்ரோல் வந்து நான் இங்கேயே கொடுக்குறேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வெளியெல்லாம் மரம் இருந்துச்சுன்னா மரத்தோட ஷேடோ அடிக்கும்போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால ஃபைல் வந்து சேவ் பண்ணியே வந்து ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாப் ஆங்கிள்லேயே காஸ்மோஸ் ப்ரௌசர் போயிடலாம். காஸ்மோஸ் ப்ரௌசரில் டவுன்லோட் ஆப்ஷனில் நம்ம 3Dயில் வெஜிடேஷன்ஸில் ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போயிருங்க. ட்ரீயில் வந்து நம்மளுக்கு பிடிச்சது தான். இப்போது இந்த ட்ரீ எடுத்து நான் வெளியே வைக்கிறேன். ஒரே ஒரு ட்ரீ இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரீயை ஆட் பண்ணும்போது ட்ரீயோட ஷேடோ எப்படி விழுகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன், இங்கேருந்து பட்டு இங்கே வந்து அந்த ஷேடோ அடிக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஷேடோ வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேருந்து எடுத்து ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம லைட் ஷேடோவிலேருந்து ஒரிஜினல் கலர் மெட்டீரியலுக்கு கொண்டு வந்துடலாம். இனிமேல் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் வருது. இப்போது ஃப்ரேம் பஃபர்லேயே வந்து எனக்கு கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரேம் பஃபர்லேயே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எடிட்டிங்கில் ஃபிலிமிக் டோன் மேப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஃப்ரேம் பஃபர்லேயே வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் ஸ்டோரல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரைட்னஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லீனியர் ஸ்ட்ரென்த்தையும் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஹார்ஸாக அடிக்கும். அதுக்கப்புறம் லீனியர் ஆங்கிள் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் டூன் கலருங்கிறது வந்து நம்மளுக்கு கலரை வந்து லைட்டாக டெப்த்து பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக ஒயிட் பாயிண்ட்டு அந்த ப்ளீச் அடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. இதை நான் முடிச்சிட்டேன். அப்படிங்கும்போது லென்ஸ் ஃப்ளேர் இருக்குதுல்ல, இதை மறக்காமல் ஆன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக லென்ஸ் ஃப்ளேரோட ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃப்ளேர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனேபிள் ப்ளூம் அப்படிங்கிறது, ப்ளூம்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். க்ளோனஸ் கொடுத்துட்டு சைஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பிரைட்டாக இருக்கிற ஏரியாலெல்லாம் இன்டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் இருக்கிற ஏரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரெண்டரிங் ஆகும்போது ஒரு ப்ளூம் அடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டரிங் போயிட்டுருக்கு, ரெண்டரிங் முடிஞ்சோன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ளோ அடிக்கும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அது. இப்போது சன்லைட்டை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். லைட்டிங்கில் பார்த்திங்கன்னா லைட்டை மட்டும் பிடிச்சிட்டு இந்த இடத்துல சன்லைட் வைக்கிறேன். இப்போ சன்லைட் வந்து இந்த சைடு வரும்போது லைட்டிங் பாருங்கள், சன்லைட்டோட ஷேடோ வந்து ரொம்ப ஹார்ஸாக அடிக்குது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஃபெதர் ஃபினிஷிங்கில் கொண்டு வரணும். சன்லைட்டோட சைஸ் மல்டிப்ளையர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 5 கொடுக்குறேன். 5 கொடுக்கும்போது கொஞ்சமாக லைட்டாக தான் ப்ளர் ஆகுது. ஒரு 10 கொடுத்து பார்ப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ சன்லைட்டோட லைட் வந்து ஃபெதர் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாமே ஓகே இருக்குது. வெளியே இருக்கிற அந்த வுட்டு பாருங்கள் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த வுட்டோட கலர் டோனை வந்து மாற்றணும். இப்போ அந்த வுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
நம்ம அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ அந்த வுட் மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது அது வுட்டோட ரியாலிட்டி பார்த்திங்களா லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட சன்லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியை இன்னி கொஞ்சமே வந்து ரெடியூஸ் பண்ணிட்டுக்கலாம். ஏன்னா இன்டென்சிட்டியை ரெடியூஸ் பண்ணும்போது ஸ்கை பார்த்திங்கன்னா இன்னி கொஞ்சமே டீட்டெயிலாக தெரியும். நேச்சுரல் லைட்டுக்கு தேவையானதே பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கிற இந்த மாதிரி நேச்சுரல் லைட் மட்டும்தான். நீங்கள் வந்து சன்லைட், டூம் லைட் இந்த 2 ஆப்ஷனையுமே வச்சு, அதாவது ஸ்கை லைட்டை ஆட் பண்ணியே பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உங்களோட பில்டிங்கில் ஹோல்ஸ் இருக்குதோ அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியும். இதை தாண்டி உங்களுக்கு ஏன்னா நிறையா ஓப்பனிங் இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சன்லைட்டை மட்டுமே நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணும் அப்படிங்கிறத நம்ம ரொட்டேட் பண்ணும்போது, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போது இந்த சைடில் வைக்கும்போது பாருங்கள், டைரெக்ஷன் நம்மளுக்கு இந்த 2 ஹோல்ஸ் வழியாக அடிக்கும்போது இதோட ஷேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ரிசல்ட்டே வந்து வேறு லெவலில் கொடுக்கும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கும். கீழெல்லாம் இந்த சைடு எல்லாமே வந்து லைட்டோட எஃபெக்ட் எல்லாம் ஆட் ஆகுது பார்த்திங்களா. ஒவ்வொரு லைட்டோட ஆங்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது லைட்டிங்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைட் நிறையா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நார்மலாக நேச்சுரல் லைட் அப்படின்னாலே சன்லைட்டோட ஆங்கிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே நடந்திருக்குது. ஏன்னா நம்ம ஆங்கிள் வந்து நான் மாத்திரன்னு நினச்சிக்கோங்க, ஷேடோ வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் விழுகும். அப்படின்னா நம்மளுக்கு வேறு ரிசல்ட் வந்து விழுகும். இப்போ கேமரா நான் இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறேன், சூரியன் போகிறத பொறுத்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். மேலே பார்த்திங்களா ஆப்போசிட்டில் ஷேடோ விழுகுது. இப்போ நான் பின்னாடி வச்சிட்றேன். பின்னாடி வைக்கும்போது இந்த இடமெல்லாம் டார்க்காக விழுகும். நான் மேலே இருக்க 2 ஹோல்ஸ் விழுகிறதுனால மேலே பாருங்கள் அந்த இடத்துல ஷேடோ விழுகுதா. அதுவே நான் ஃபைனலாக எனக்கு இந்த ஆங்கிளில் வச்சுக்கிறேன்னா இப்போ இந்த 2 விண்டோ அது இல்லாமல் மேலே இருக்கிற விண்டோ மூலிமா விழுகிறதுனால இந்த இடத்துல மட்டும் பிரைட்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல டார்க்காக விழுகும்போது அந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ மட்டும் நான் ரெண்டரிங் பார்த்திங்கன்னா வந்து CPU ரெண்டர் தான் எடுத்திருக்கேன். அப்படின்னா நம்ம இப்போ வந்து GPU ரெண்டரிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ரெண்டர் செட்டப்பில் ரெண்டரர் பாருங்கள், நான் GPU அப்படிங்கிறது செட் பண்ணிக்கிறேன். GPU நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸ் கார்டு பேஸ் பண்ணி தான் ரெண்டர் ஆகும். GPU ரெண்டரிங்கில் சிங்கிள் வைங்க, நான் 1080 பிக்சல். இதுதான் வந்து என்னோட இது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2K ரெசல்யூஷன் வைக்கும்போது அவுட்புட்டோட ரிசல்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டருங் போது கண்டிப்பாக நம்ம ரெண்டரிங் போட்டு போயிடும். அதனால் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே 01 கொடுத்துட்டு JPEGயில் ஓகே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பார்த்து வந்து நான் செட் பண்ணிட்டேன். GPU ரெண்டருங்கும் போது இங்கே போய்க்கிங்க, வீரேயில் போயிட்டிங்கன்னா நாய்ஸ் லிமிட் 0.007 இருக்கிறதுலே ரொம்ப லோ லெவல் வந்து செட் பண்ணிக்கோங்க. லிமிட் ஓகே, ப்ரோக்ரெசிவ் ரெண்டரை செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து குளோபல் இலுமினேஷனில் வந்து வந்து லைட் கேட்ச் வைங்க. செகண்டரி பவுன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். டிஃபால்ட் இதெல்லாமே எதுவும் பார்க்க வேண்டாம். பர்ஃபார்மன்ஸ் போயிருங்க. பர்ஃபார்மன்ஸில் வந்து இன்ஜின் வந்து GPU இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து RTX கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் RTX வைக்கலாம். கோடாங்கிறது வந்து நம்ம ஒரு நார்மலாக ரெண்டரிங் எடுக்கிறது. டீநாய்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீரேவோட டீநாய்சரே வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட கார்டு வந்து 1660 RTXனால் RTX கார்டு கிடையாது. ஏன்னா இது வந்து 1660 சூப்பர் அப்படிங்கிற கார்டு தான். நான் வந்து ஸ்கோடான்னு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு CPUவும் எடுக்கும், GPUவும் சேர்ந்து, இந்த ரெண்டுமே சேர்ந்து எடுக்கும். ரெண்டர் லோ ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த இடத்துல வந்துடும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை வந்து RTX வச்சிடறேன். RTX கார்டே இல்லை பாருங்கள். டீநாய்சர் வச்சிங்கன்னா டீநாய்சர் மட்டும்தான் வரும். கூடான்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னோட கிராஃபிக்ஸ் கார்டும் செட் ஆகும். அதே மாதிரி ஏன்னா உங்களுக்கு RTX கார்டு இல்லாட்டி நார்மல் கார்டில் தான் எடுக்கணும். அப்படின்னா கூடாரவிலேயே வச்சு நீங்கள் ரெண்டரிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டர் எலிமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். முக்கியமாக GI லைட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க, GI ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீரே ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ஷேடோ அண்ட் ஸ்பெக்குலா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஏஓ சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது செட் ஆயிரும். ஏஓங்கிற பார்த்தீங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். அட்மாஸ்பியர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அட்மாஸ்பியருங்கிறது வந்து ஃபாக் எஃபெக்ட் ஆட் பண்ணால் நீங்கள் கொண்டு வரலாம், இல்லாட்டி வந்து அதுவும் கொண்டு வர தேவையில்லை. GPU ரெண்டர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டார்க்னஸ் வந்து ஆட் ஆகும். ஏன்னா ரெண்டரிங்கில் வந்து சில விஷயம் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் வந்து ஃபிலிமிக் டோன் மேப் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதோட காமா கரெக்ஷன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாக அதோட குவாலிட்டி வந்து நார்மலாகவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிரும். காமா கரெக்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வேல்யூ மட்டும் காமா கரெக்ஷன் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஏன்னா காமா கரெக்ஷன் வந்து அதில் கம்மியாக இருக்கும். காமா மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி 3ds Max லூமியான் அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அப்படி இல்லையா ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்திங்கன்னா 50% வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். கண்டிப்பாக 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.